ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்றைய உரையில் ராகவாச்சாரி என்பவருக்கு தான் மனதுக்குள் ரமணரிடம் கேட்க இருந்த 3 கேள்விகளுக்கு அந்த கேள்விகளை அவர் வெளிப்படுத்தாமலேயே அவர் மனதில் இருப்பதை அறிந்து கொண்டு ரமணர் அவருக்கு விடையளித்த அற்புத நிகழ்வுகளை பார்த்தோம். மேலும் உத்தியோகம் பார்த்து கொண்டு அந்த உத்தியோக இடைவெளியில் ஓடி வந்து பகவானை தரிசிப்பவர் சிலர் இருக்க, உத்தியோகத்தை உதறிவிட்டு ஒட்டுமொத்தமாக பகவானிடம் சரணடைந்த அன்பர்களும் இருக்கின்றார்கள் என்று நேற்று முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஐயாசாமி என்பவர் தென்னாப்பிரிக்காவில் ஐரோப்பியரின் கீழ் பணியாற்றி நன்றாக சம்பாதித்த பொருளுடன் நேரே பகவானிடம் வந்து சரணடைந்து விட்டார். பணம் இருப்பினும் மலையிலிருந்து கீழே இறங்கி யாசகம் கேட்டு உண்பதையே வழக்கமாக கொண்டிருந்தார். யாசகம் கேட்கும்போது பகவானுடைய அன்பர்கள் ஏதேனும் பாட்டு பாடிக்கொண்டு போவது உண்டு. ஆனால் ஐயாசாமிக்கு பாட்டு தெரியாது. ஒரு வீட்டில் பெண்மணி ஒருத்தி சிவபுராணம் சொல்ல சொன்னார். ஐயாசாமிக்கு தெரியவில்லை. பிறகு அந்த பெண்மணியே சிவபுராணம் சொல்லி அவருக்கு உணவு பரிமாறினார். ஐயாசுவாமிக்கு வெட்கம் வந்துவிட்டது. சிவபுராணத்தை கவனமாக கற்றார். ஐயாசுவாமி எதற்கு யாசகத்துக்கு போக வேண்டும்? அவரிடம் இல்லாத பொருளா என்று பகவான் வேடிக்கையாக சொன்னார். இது ஒரு வகையான பாராட்டு. கையில் காசு இருந்தாலும் யாசகம் எடுத்து சாப்பிடும் மனப்பக்குவம் வந்துவிட்டது என அங்கீகரிக்கும் சொல். நீ சரியான வழியில்தான் போகின்றாய் என்று உணர்த்தும் விதம். மரக்கிளைகளை அளவாக உடைத்து கைத்தடியும் தேங்காய் சச்சை உலர வைத்து தேய்த்து கிண்ணங்களும் செய்வதில் வல்லவர் ஐயாசாமி. கவனத்துடன் கிண்ணங்களை பலவென்று செய்து பல சாதுகளுக்கு கொடுப்பது அவருக்கு சந்தோஷமான விஷயமாக இருந்தது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 10 வருடம் பகவானுடைய அண்மையில் இருந்து பிறகு தன் கிராமத்துக்கு போய் அங்கே காலமானார் ஐயாசுவாமி. தென்னாப்பிரிக்காவில் உழைத்து சேமித்ததை விட மிகப்பெரிய சேமிப்பு ஐயாசாமிக்கு பகவான் சன்னதியில் கிடைத்தது. குரு தன்னை பற்றி மற்றவரிடம் பேச மாட்டார். ஆனால் அந்த உத்தம குருவின் சீடர்கள் பேசுவார்கள். ஸ்ரீ ரமணரின் வாழ்வும் வாக்கும் அவரின் அற்புதமான சீடர்களாலேயே உலகுக்கு அறியப்பட்டது. பூவை தொட்டு வந்த தென்றலே பூவின் நறுமணம் சொல்லும். அந்த பூ எங்கே என்று தேட வைக்கும். ஒருமுறை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியை தரிசிக்க மாவட்ட ஆட்சியாளர், அதாவது கலெக்டரும் உதவி மாவட்ட ஆட்சியாளரும் வந்து அமர்ந்தார்கள். அதிகாரம் இருக்கும் இடத்தில் பிறருக்கு உபதேசம் செய்ய தனக்கு தகுதி உண்டு என்கின்ற எண்ணம் உடனே குடையது. தன்னை முன்னிலைப்படுத்த மனம் மிகவும் துடிக்கும். நான் யார் தெரியுமா என்கின்ற அலட்டல் மிக வேகமாக வெளிவரும். அந்த கலெக்டர் தன்னுடைய ஆன்மீக சாதனைகளையும் தான் படித்தவற்றையும் படித்ததில் பிடித்தவற்றையும் பற்றியெல்லாம் சரளமாக பகவானிடம் வேகமாக பேச ஆரம்பித்தார். நீண்ட நேரம் பேசினார். பிறகு உதவி கலெக்டர் தன்னுடைய ஆன்மீக அனுபவங்களை மெய்சிலிர்ப்புகளை பகவானிடம் விவரித்தார். அவரும் நீண்ட நேரம் பேசினார். அவர்கள் பேசி முடிக்கும் வரை பகவான் வாய் திறக்கவே இல்லை. எந்த மறுமொழியும் சொல்லவே இல்லை. அவர்கள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். பகவான் மௌனமாக இருப்பதை பார்த்து அவர்கள் திகைத்து போனார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமோ என்ற எண்ணம் ஏற்பட்டது. மறுபடியும் பேசத் துவங்கினார்கள். விவரித்தார்கள். முற்றிலும் பேசி இனி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை என்பது போல் ஒருவாறு அடங்கி போனார்கள். அப்போதும் பகவான் மௌனமாக அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் பேசி நிறுத்தி மலங்க முடிப்பதையும் பார்த்து கொண்டிருந்தார். இவ்வளவு நேரம் நாங்கள் பேசினோம், நீங்கள் எதற்கும் மறுமொழியும் சொல்லவில்லையே சுவாமி, ஏன் என்று கலெக்டர் கேட்க பகவான் மெல்ல வாய் திறந்து பேசினார். நான் என் மொழியில் உங்களோடு பேசிக்கொண்டிருந்தேன். உங்களுக்குத்தான் கேட்க தெரியவில்லை. புத்திசாலியான அந்த கலெக்டருக்கு பகவான் சொன்னது சட்டென்று புரிந்தது. செய்ததை விட அதிகம் பேசுகின்றோம் என்பது தெளிவாயிற்று. மாளாது பேசிக்கொண்டிருந்தால் தெளிவு வராது என்பது புரிந்து போயிற்று அவர்களுக்கு. அவர்கள் மெல்ல அந்த இடத்தை விட்டு பேசினார்கள். தொடர்ந்து ரமணரின் நிகழ்வுகளை நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.